exercise 4th sum. A boy is walking along the path y equal to ax square plus bx plus c through the point minus 6, 8, minus 6, minus 2, minus 12 and 3, 8. ஒரு பையன் இந்த பாத் வழியாக போய்கிட்டு இருக்கான். அடுத்து y equal to ax square plus bx plus c அப்படிங்கிற பாத் வழியாக போய்கிட்டு இருக்கான். இது வந்து ஒரு பேராபோலா பாத்து. இந்த பேராபோலா பாத்து ஒரு 3 பாயிண்ட் வழியாக பாஸ் பண்ணுதுன்னு கொடுத்துருக்காங்க. He wants to meet his friend at p of 7, 60. அவன் 7, 60 உள்ள அவன் ஃப்ரெண்டை போய் மீட் பண்ணணும். வில் ஹீ மீட் ஹிஸ் ஃப்ரெண்டு, அவன் அவனுடைய ஃப்ரெண்டை மீட் பண்ணுவானா அப்படின்னு காஷியன் எலிமினேஷன் மெத்தடில் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? ஓகே, given y equal to ax square plus bx plus c அந்த பாத்தை பேரபோலா பாத்தை சூஸ் பண்ணி வச்சுருக்கோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு -6, 8 அப்படிங்கிற பாயிண்ட் வழியாக அந்த பையன் போகிறான். அப்போ ரீப்ளேஸ் x by -6 and y by 8. yக்கு பதிலாக 8ம் xக்கு பதிலாக -6ம் ரீப்ளேஸ் பண்ணுறேன். ஸோ கவனமாக செய்யி. அப்போ yக்கு பதிலாக 8 அப்ளை பண்ணிவிட்டு xக்கு பதிலாக -6 போடும்போது 8 equal to 36a minus 6b plus c. அதை ஈக்குவேஷன் நம்பர் 1 சூஸ் பண்ணிக்கோ. செகண்ட் பாயிண்ட் -2, -12 ரீப்ளேஸ் பண்ணுறேன். ரீப்ளேஸ் x by -2 and y by -12. So you will get -12 equal to 4a minus 2b plus c. Let it be equation number 2. Third point 3, 8 வழியாக பாஸ் பண்ணுறான். இப்போ ரீப்ளேஸ் x by 3 and y by 8. இப்போ 8 equal to 9a plus 3b plus c. ஓகேவா? ஸோ ஃப்ரம் 1 to 3 இந்த ஈக்குவேஷனை லெஃப்ட் அண்ட் ரைட்டை மாற்றி எழுதியிருக்கேன். லெஃப்டில் உள்ள டேமை ரைட்லையும், ரைட்டில் உள்ள டேமை லெஃப்ட்லையும் மாற்றி எழுதியிருக்கோம் உங்களுடைய வசதிக்காக. இதில் இருந்து ஆர்குமெண்ட் மேட்ரிக்ஸ் வந்து கண்டுபிடிக்கிறேன். ஸோ கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ் கூட ரைட் சைடில் உள்ள அந்த 8, -12, 8ங்கிற ஒரு 3x1 மேட்ரிக்ஸை ஜாயின் பண்ணுறதுனால இது பேர் ஆர்குமெண்ட் மேட்ரிக்ஸ் அப்படின்னு பேர். ஓகேவா? ஸோ ஆர்குமெண்ட் மேட்ரிக்ஸ் a by b கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ ரோ ஆப்ரேஷனை யூஸ் பண்ணி இந்த ஆர்குமெண்ட் மேட்ரிக்ஸை ரோ எக்குவலன்ட் ஃபார்மெட்டுக்கு கொண்டு வரணும். நம்ம எப்போதுமே ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் பிளேஸில் 1 இருந்தது அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக செய்யலாம். அந்த இடத்துல 1 கொண்டு வரதுக்காக என்ன பண்ணுவேன் அப்படின்னா ரோஸை மாற்றி எழுதுவேன். இங்கே ஒன்லி ரோ ஆப்ரேஷன் தான் யூஸ் பண்ணணும். இங்கே 1 கொண்டு வரணுமே அப்படிங்கிறதுக்காக காலம் 1ஐயும் காலம் 3ஐயும் மாற்றிடாத. ஒன்லி ரோ ஆப்ரேஷன் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். ஓகேவா? சரி, இப்போ 1 கொண்டு வர முடியாது. அந்த 36ஐயே பைவட் எலமெண்ட்டாக சூஸ் பண்ணிக்கிடுவோம். அந்த 36ஐ வச்சுக்கிட்டே இந்த 4ஐயும் 9ஐயும் 0வாக மாற்றணும். என்ன பண்ணலாம்? செகண்ட் ரோவை 9ஆல் ப்ராடக்ட் பண்ணி செகண்ட் ரோவில் இருந்து ஃபர்ஸ்ட் ரோவை மைனஸ் பண்ணிடு. தேர்ட் ரோவை 4ஆல் ப்ராடக்ட் பண்ணி தேர்ட் ரோவில் இருந்து ஃபர்ஸ்ட் ரோவை மைனஸ் பண்ணிடுது. ஸோ அதுக்கான ஆப்ரேஷன் R2 goes to 9R2 minus R1. R3 goes to 4R3 minus R1. ஸோ அதை யூஸ் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணியிருக்கேன். ஓகேவா? தென் இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் ரோ ஃபுல்லாக பாரு ஒரு 4ஓட மல்டிபிள்ஸாக இருக்குது, தேர்ட் ரோ ஃபுல்லாக 3ஓட மல்டிபிள்ஸாக இருக்குது. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணிக்கிட்டேன்னா இந்த 18 பிளேஸில் என்ன வருதோ அதை 0வாக மாற்றுறது ஈஸி. அப்போ செகண்ட் ரோவை ஃபுல்லாக 1/4ஆல் ப்ராடக்ட் பண்ணுறேன், தேர்ட் ரோவை ஃபுல்லாக 1/3ஆல் ப்ராடக்ட் பண்ணுறேன். ஓகே, ஸோ அப்போ R2 goes to 1/4 R2, R3 goes to 1/3 R3. அப்போ செகண்ட் ரோவை 1/4ஆலையும் தேர்ட் ரோவை 1/3ஆலையும் ப்ராடக்ட் பண்ண அப்படின்னா இந்த மேட்ரிக்ஸ் வந்துருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த 6ஐ 0வாக மாற்றணும். அப்போ என்ன பண்ணலாம்? செகண்ட் ரோவில் உள்ள இந்த டேமை 2ஆல் ப்ராடக்ட் பண்ணி ரெண்டையும் ஆட் பண்ணால் இந்த 6 0வாக மாறிடும். ஸோ அப்போ R3 goes to R3 plus 2R2. ஸோ அதை சிம்பிளிஃபை பண்ணி ஒரு மேட்ரிக்ஸ் கொண்டு வந்திருக்கோம். ஓகேவா? தென் இப்போ இது ஒரு ரோ எக்குவலன்ட் ஃபார்மெட்டு கொண்டு வந்திருக்கேன், விச் இஸ் அன் ரோ எக்குவலன்ட் ஃபார்ம். ஸோ உடைய ரோ எக்குவலன்ட் ஃபார்மெட்டில் கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸில் அன்னோன்ஸை சேர்த்து விடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் இதில் 36a minus 6b plus c equal to 8. செகண்ட் ரோவில் a வேண்டாம். இப்போ -3b plus 2c equal to -29. தேர்ட் ரோவில் aயும் bயும் கிடையாது. 5c equal to -50. இந்த ஈக்குவேஷனை 4, 5, 6 அப்படின்னு எடுத்துக்கோ. போன சம்மில் இதை திரும்பவும் 1, 2, 3 அப்படின்னு எடுத்துருப்பேன். அதை திரும்பவும் 4, 5, 6 அப்படின்னு மாற்றிக்கோன்னா தென் இப்போ 6th ஈக்குவேஷனில் இருந்து சியோட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். அந்த சியை தூக்கி 5th அப்ளை பண்ணினா பி கண்டுபிடிச்சிடலாம். இந்த பியும் சியும் எடுத்து 4th அப்ளை பண்ண அப்படின்னா ஏ கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? இப்போ இந்த ஏபிசி வேல்யூவை அந்த பாத்தில் கிவனில் ரீப்ளேஸ் பண்ணுறேன். அப்போ therefore the path is y equal to replace a by 1 and b by 3 and c by -10. So the equation of path is y equal to x square plus 3x minus 10. Okay, என்ன பண்ண போகிறேன்? அவனுடைய ஃப்ரெண்டு அந்த பாத்தில் 7, 60 அப்படிங்கிற பாயிண்டில் நிற்கிறான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அந்த பையனை அவன் ஃப்ரெண்டை மீட் பண்ணுவானா அப்படின்னு செக் பண்ண போகிறேன். ஸோ வெரிஃபை 7, 60 லைஸ் ஆன் திஸ் பாத்து. ஸோ அந்த பாயிண்ட்டு அந்த பாத் மேலே தான் இருக்குதா அப்படின்னு செக் பண்ண போகிறேன். ஸோ அந்த பாத் மேலே தான் இருக்குதுன்னு செக் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவேன்? அந்த பாத்தோட ஈக்குவேஷனில் எக்ஸுக்கு பதிலாக 7 ரீப்ளேஸ் பண்ணால் y equal to 60 அப்படின்னு கிடைக்கணும். இல்லை எக்ஸுக்கு பதிலாக 7, yக்கு பதிலாக 16 அப்ளை பண்ணி 60 equal to 16 கொண்டு வந்தாலும் பிரச்சனை இல்லை. ஓகேவா? ஸோ நான் வந்து போட்டு
x ஈக்குவல் டு 7 அப்படின்னு அந்த பாத்தோட ஈக்குவேஷனில் ரீப்ளேஸ் பண்ணியிருக்கேன். அப்படி ரீப்ளேஸ் பண்ணும்போது எக்ஸுக்கு பதிலாக 7 போட்டால் 49, அடுத்து 21 மைனஸ் 10 இருக்கும். இதை சிம்பிளிஃபை பண்ணால் 60. அப்போ ஒய்யோட வேல்யூ 60 தானே, அந்த 7,60ல் ஒய்யோட வேல்யூ 60. நமக்கு அதுதான் ஆன்சராக வந்திருக்குது. ஸோ y ஈக்குவல் டு 60 இஸ் ட்ரூ. அப்போ கண்டிப்பாக அந்த பையன் அவனுடைய ஃப்ரெண்டை மீட் பண்ணியிருப்பான். therefore that boy will meet his friend. ஓகேவா? ஸோ இப்போ எக்ஸாம்பிளில் 1.28 ஹோம்ஒர்க்காக வச்சுக்கோ. ஈஸியான சம்ம தான். ஒரு டைமும் வெலாசிட்டியும் வச்சுட்டு ஒரு பால் வச்சு கொடுத்துருப்பாங்க. இன்னொரு டயத்தில் உடைய வெலாசிட்டி என்ன அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்லியிருப்பாங்க. ஒர்க் அவுட் பண்ணி ஃபோட்டோ எடுத்து எனக்கு அனுப்பு. ஓகேமா? ஸோ எக்ஸசைஸ் 1.5 கம்ப்ளீட்டட். போர்ஷன் ஸ்பீடாக போய்கிட்டு இருக்குது. கொஞ்சம் சீக்கிரம் ரிவைஸ் பண்ணுங்கள், படிங்க.